ஸோ இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச். இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான விஷயங்களை பத்தி நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் அப்படிங்கிறது அவரோட 12th கன்சிக்யூட்டிவ் ஸ்பீச். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹிஸ்டரியிலேயே லாங்கஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்னா அது இதுதான். மொத்தம் 103 நிமிஷம் வந்து பேசியிருப்பாரு. ப்ரீவியஸ் பெஸ்ட் அப்படிங்கிறது 98 மினிட்ஸ். அது பண்ணது யாருன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் தான். ஓகேவா? ஸோ 103 நிமிஷம் வந்து பேசியிருக்காரு. எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தை தான். ஓகேங்களா? அதுதான் ஆத்ம சம்மன், அடுத்தது ஆத்ம நிர்பாரதா அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஸ்பீச் வந்து இருந்துச்சு. ஆத்ம சம்மன், ஆத்ம நிர்பார்தா அப்படின்னு சொல்லி செல்ஃப் ரிலையன்ஸ் அண்ட் தென் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பேசியிருக்கார். ஸோ இண்டிஜீனியஸ் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ்ல இருந்து பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே இந்தியாவையே தயாரிக்கணும். நம்ம யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம டிபெண்டா இருக்கோமோ இன்னொரு நாடு மேல, அந்த அளவுக்கு நம்மளோட சுதந்திரம் வந்து கேள்விக்குறியாகும் அப்படிங்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் வந்து பேசியிருக்காரு. சரிங்களா? ஸோ இதான் வந்து இந்த ஸ்பீச்சோட ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டா இருந்துச்சு. ஸோ இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் புதுசா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு மிஷன் சுதர்ஷன் சக்ரா அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்குன்னு பிரத்யேகமான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் 2035க்குள்ள கொண்டு வரணும். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னா நமக்கு வந்து இப்போ S-400 மிசைல்ஸ் வந்து இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எனிமியோட மிசைல்ஸ் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகி அந்த மிசைல் அட்டாக் பண்ணி என்ன பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த சுதர்ஷன் சக்ரா திருப்பி அடிக்கவும் திருப்பி எனிமியோட லொகேஷன்ஸ்ல போய் அட்டாக் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்கும். வரக்கூடிய மிசைல்ஸ் மட்டுமே அட்டாக் பண்ணாம திரும்பவும் நம்ம இருந்து மிசைல் அனுப்பி அங்க இருக்கக்கூடிய டார்கெட்ஸ் அட்டாக் பண்ணுறது வந்து பிரத்யேகமா வடிவமைக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. 2035 டார்கெட் இயரா கொடுத்து. அடுத்தது பிரதான் மந்திரி விக்ஷித் பாரத் ரோஸ்கர் யோஜனா. இந்த திட்டத்துக்கு கீழே என்ன பண்றாங்க அப்படின்னா முறையா வேலைக்கு போகக்கூடிய பிரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போகக்கூடிய இளைஞர்களுக்கு 15,000 ரூபாய் என்ன பண்ண போறாரு நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து தரப்போறாங்க. சரியா? நம்ம அரசாங்கம் வந்து தரப்போறாங்க. 15,000 ரூபாய் வந்து இன்சென்டிவா வந்து தரப்போறாங்க. ஸோ இது அந்த வேலைக்கு போகக்கூடிய அந்த நபருக்கு மட்டும் இல்லாம வேலைக்கு எடுத்த அந்த நிறுவனத்துக்குமே ஒரு இன்சென்டிவ் வந்து தரப்போறாங்க. இதுக்காக 1,00,000 கோடி ரூபாய் வந்து செலவு. சரியா? அடுத்தது இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட செமிகண்டக்டர் சிப் அப்படிங்கிறது 2025க்குள்ள நமக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 6 செமிகண்டக்டர் பிளான்ட் இருக்கு. அது இல்லாம 4 பிளான்ட் வந்து நம்ம புதுசா இனாகிரேட் பண்ண போறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு 2025க்குள்ள நமக்கு இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட செமிகண்டக்டர்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நியூக்ளியர் எனர்ஜி கெப்பாசிட்டி. புதுசா 10 நியூக்ளியர் எனர்ஜி பிளான்ட் வந்து இந்தியாவில் கொண்டு வர போறாங்க. ஸோ தட் நம்மளோட நியூக்ளியர் எனர்ஜி கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இன்னும் 10 மடங்கு அதிகரிக்க போகுது பை 2047. சரியா? 2047க்குள்ள நம்மளோட நியூக்ளியர் எனர்ஜி கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இன்னும் 10 மடங்கு அதிகரிக்க போகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. அடுத்ததான் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத வந்து போட போறாங்க. சரியா? ஒரு பணிக்குழு அப்படிங்கிறத போட போறாங்க. அடுத்ததான் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ்க்காக ஜிஎஸ்டி வந்து 8 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ்க்காக ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத போட போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்டர் ரீஜன்ல இந்த டெமோகிராஃபிக் சேஞ்சஸை வந்து ஸ்டடி பண்றதுக்காக அதுக்கும் உண்டான ஒரு ஹை பவர் கமிட்டி வந்து ஒரு கமிட்டி போட போறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது நம்ம அதிகமா இந்த பெட்ரோல், க்ரூட் ஆயில் இதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இதை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆழ்கடல் ஆய்வு டீப் சி ரிசர்ச் வந்து பண்ண போறாங்க. ஸோ அதுக்கான திட்டம் வந்து வகுக்கப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தான் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டா இருக்கு இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல. சரியா? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிலேட்டடா ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜிஎஸ்டி டாக்ஸ் லேப் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது 5%, 12, 18, 28ன்ற இந்த டாக்ஸ் லேப் தான் இருக்கு ஜிஎஸ்டில. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 0.25% வந்து டைமண்டுக்கும் ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ்க்கும் 3% வந்து ஜுவல்லரிக்கும் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ்க்கும் வந்து போடுவாங்க. இதுதான் வந்து கரண்டா இருக்குது. ஸோ பேசிக்கா பார்த்தீங்கன்னா 5, 12, 18, 28 அப்படிங்கிறது இருக்கு. இப்போ ஜிஎஸ்டி ரிஃபார்ம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்தார் இல்லையா? என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த 12% இந்த 28% ரிமூவ் பண்ணிட்டு 5%
18% அப்படின்னு சொல்லி கொண்டு வர போறாங்க. இதுல மினிமமா 1% இருக்கலாம். மேக்ஸிமம் 40% வரைக்கும் இருக்கலாம். இந்த 40%ல ஒரு 7 ஐட்டங்கள ஆட் பண்ண போறாங்க. மீதி இந்த 12%ல இருந்த வரிகள் எல்லாமே இப்ப 5%ஆ மாறப்போகுது. 28% இருந்த வரி எல்லாமே இப்ப 18% மாறப்போகுது. சரியா? இப்ப இதுக்கப்புறமா ஜிஎஸ்டி டாக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா, நமக்கு 5%ம் 18% தான் இருக்க போகுது. இதுதான் ப்ரொபோசல். இதுதான் வந்து ரெக்கமெண்டேஷன் குடுத்திருக்காங்க. இது இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. கண்டிப்பா இந்த தீபாவளிக்குள்ள இந்த இது ஃபைனலைஸ் ஆயிரும். இந்த தீபாவளிக்கு மக்களுக்கான பரிசா நான் இத வழங்கப் போறேன் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டரும் வந்து பேசியிருக்காரு. அப்ப கண்டிப்பா 5% 18%ஆ ஜிஎஸ்டி வந்து கம்மியாகும். சரிங்களா? அதனால என்ன பண்ண முடியும்? மக்களுக்கு வந்து வரிகள் கம்மியாகுது. இப்ப மக்கள்னால அதிகமா கன்சம்ப்ஷன் அப்படிங்கிறது அதிகமாகும். ஓகேங்களா? நெறைய பொருட்கள வாங்க போறாங்க. இதனால என்ன ஆகுது நமக்கு? அரசாங்கத்துக்கு இனிஷியலா வரி வருவாய் கம்மியா இருந்தாலும், லாங் டெர்ம்ல பார்க்கிறப்ப அதிகமான வரி வரும். சரியா? ஸோ இது அரசாங்கத்துக்குமே பெனிஃபிட் ஆகும். அதே மாரி மக்களுக்குமே பெனிஃபிட் ஆகக்கூடிய வகையில செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக முதலமைச்சர் வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. சிக்னிஃபிகன்ட்டா பார்க்கிறப்ப, நமக்கு மலை பிரதேசங்கள்ல இந்த ஃப்ரீ பஸ் ஸ்கீம் விடியல் பயணம் திட்டம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ மலை பிரதேசங்கள்ல இந்த விடியல் பயணம் திட்டம் அப்படிங்கிறது விரிவாக்கம் செய்யப்பட்டு, மாற்றுத்திறனாளிகளுக்கும் அது இனிமேல் ஃப்ரீயா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மென்ட்டா இருந்துச்சு. அப்புறம் அவார்டு குடுத்திருப்பாங்க. தகைசால் தமிழர் அவார்டு வந்து யாருக்கு குடுத்திருக்காங்க அப்படின்னா, காதர் மொய்தீன் அவர்களுக்கு குடுத்திருக்காங்க. அ இஸ்ரோ சேர்மன் வி. நாராயணன் அவர்களுக்கு வந்து ஏபிஜே அப்துல் கலாம் விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது நம்மளுடைய துளசிமதி முருகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கல்பனா சாவ்லா விருது வந்து வழங்கப்பட்டது. சரியா? இது எல்லாமே தமிழ்நாடு சார்பாக வழங்கப்பட்ட விருதுகளாக இருக்கு. ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள் எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.